Twin Birds presents Simply Stretch. ரொம்ப பாப்புலரான ட்வின் பட்ஸ் பிராண்ட் இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ட்வின் பட்ஸ் பிராண்டில் எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னர் வேர், கேஷுவல் வேர், ஆக்டிவ் வேர், லாஞ்ச் வேர்னு பெண்கள் தினசரி யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழினுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. ஹாய், வெல்கம் டு ட்வின் பர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச். நான் ஜாஷ்னா, இவங்க தரணி. இன்னைக்கு நாங்கள் ட்வின் பேர்ட்ஸோட கலர்ஃபுல்லான லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். நம்ம குயிக்காக ஷோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ கலர்ஃபுல்லான ட்வின் பேர்ட்ஸோட லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ்க்கு மாற்றிட்டு வந்துட்டோம். இந்த எபிசோட் மூலமாக நீங்கள் எப்படி தைராய்டு ப்ராப்ளம்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆசனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் எப்படி வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும்னு பார்க்க போகிறோம். ஏன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம நெக் கிட்ட தாங்க இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நல்லா சின்ன டக் பண்ணி செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக சின்ன ரைஸ் பண்ணி நல்லா தலையை மேலே கொண்டுட்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா சின்ன செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு வாங்க. ஸ்லோவாக பண்ணணும் உங்களோட பிரெத்தோட. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ப்ரீத் இன் பண்ணிகிட்டே நல்லா ஹெட்டை மேலே கொண்டுட்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக சின்ன செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு வாங்க. இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக தலையை ரைஸ் பண்ணுங்கள். நல்லா நெக்கை ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக சின்ன செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு வாங்க. நம்ம ஸ்லோவாக நியூட்ரல் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வாங்க. அடுத்த ஆசனா நம்மளோட நெக்கை சைட் வைஸில் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ஹெட்டை ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் திருப்ப போகிறீங்க. ஸோ எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட சின்ன செஸ்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு சர்க்கிள், செமி சர்க்கிள் வரைகிற மாதிரி எடுத்துகிட்டு ரைட் சைடில் திருப்பிட்டு போங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அப்புறம் திருப்பியும் உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இன்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் திருப்ப போகிறீங்க. எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட சின்ன செஸ்ட் கிட்ட கொண்டு வரீங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்ஹேல் பண்ணும்போது ரைட் சைடில் உங்களோட சின்ன எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒன் மோர் டைம் பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக லெஃப்ட் சைடுக்கு திரும்பி பாருங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. மெதுவாக உங்களோட தலையை ரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆசனா வந்து உங்களோட ஸ்பைனையும் நெக்கையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி மூவ் பண்ண போகிறோம். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஹெட்டை ரைஸ் பண்ணி மேலே பாருங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா ரவுண்ட் பண்ணி உங்களோட ஷோல்டர்ஸை சின்ன வந்து நல்லா செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு வாங்க. இன்ஹேல் பண்ணும்போது சின்ன நல்லா ஓப்பன் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி சின்ன நல்லா ரைஸ் பண்ணுங்கள். ஹெட்டை மேலே பாருங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களோட பேக்கை நல்லா ரவுண்ட் பண்ணி உங்கள் சின்ன செஸ்ட் கிட்ட கொண்டு வர போகிறீங்க. உங்கள் ஆர்ம் ஸ்ட்ரைட்டாக இருக்க போகுது. இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட் எல்லாமே நல்லா மேலே எடுத்து மூச்சு இழுக்கும்போது நல்லா மேலே பார்க்கணும். எக்ஸ்ஹேல் மூச்சு விடும்போது நல்லா உங்களோட பேக்கை ரவுண்ட் பண்ணி சின்ன செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு வாங்க. இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணுங்கள், செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், சின்ன நல்லா மேலே எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது சின்ன நல்லா செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு வாங்க. ரவுண்ட் பண்ணுங்கள் பேக்கை. ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஷோல்டர்ஸ்க்கான ரிலாக்ஸேஷன். ஏன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் டைட்டாக இருந்தால் அதை நெக்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஷோல்டர்ஸை நல்லா முன்னாடி கொண்டு வந்து நல்லா இயர்ஸ் கிட்ட ரைஸ் பண்ணி அப்புறம் பின்னாடி கொண்டுட்டு வாங்க. ஒரு பெரிய ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் நல்லா மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் பின்னாடி. இன்னொரு வாட்டி ஃபார்வர்ட் கொண்டு வாங்க, மேலே, அதுக்கப்புறம் பின்னாடி. இப்போ வந்து அதே ஆப்போசிட் சைடில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் மேலே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா பேக்கில் ஓப்பன் பண்ணி மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும். இன்னும் ஒரு வாட்டி பண்ணுங்கள். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். வெரி நைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஷோல்டர், நெக் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிருக்கு. உங்கள் ஸ்பைனும் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆசனாஸ் பார்க்க போகிறோம்.
இங்கேருந்து ஒரு நம்ம நீல் டவுன் பொசிஷனுக்கு வர போகிறோம். ஸோ உங்களோட முட்டியில் இப்படி உட்காந்துட்டு உங்களால் இப்படி உட்கார முடியலன்னா பரவாயில்லைங்க, இது வந்து ஒரு ட்ரான்சிஷன் போஸ் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் ரைட் சைடில் உட்கார போகிறீங்க. உங்களோட ஹோல் ஹிப்ஸையும் ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா உங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரீயாக இருக்கும். இந்த லெஃப்ட் லெக்கை ரைட் நீக்கு முன்னாடி கொண்டுட்டு வாங்க. உங்கள் ரைட் லெக்கை ஸ்லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஹிப்ஸிலேருந்து வெளியே. ஸோ உங்களோட 2 பட்டுமே நல்லா கீழே உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்டை கொண்டுட்டு வந்து நல்லா உங்களோட லெஃப்ட் லெக்கை ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணும்போது பேக் ரவுண்ட் பண்ணாமல் நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள். செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா பேக் சைடில் திரும்பி பாருங்கள். ஒரு 3 breaths இருக்கலாம். இங்கே இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களோட லெஃப்ட் ஹேண்டையும் முன்னாடி கொண்டு வந்துட்டு லெஃப்ட் லெக்கை திருப்பியும் வந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக நீங்கள் திருப்பியும் நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் சைடில் உட்கார போகிறீங்க. ரைட் லெக் எடுத்துகிட்டு வந்து உங்களோட லெஃப்ட் நீ முன்னாடி வைக்கிறீங்க. உங்கள் லெஃப்ட் லெக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லா உங்களோட சிட்டிங் போன்ஸ் வந்து கிரவுண்டில் ப்ரெஸ் ஆகிற மாதிரி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு ரைட் நீ நல்லா டைட்டாக ஹக் பண்ணுங்கள். ஹக் பண்ணும்போது அகெயின் செஸ்ட்டை நல்லா ரைஸ் பண்ணணும். ரைட் ஹேண்டை பின்னாடி வச்சுட்டு நல்லா பின்னாடி திருப்பி பார்க்க போகிறீங்க. உங்கள் ஹோல் ஸ்பைனுக்குமே ஒரு நல்ல ட்விஸ்ட் கிடைக்கும். நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட கையை கொண்டுட்டு வாங்க. இன்னும் உங்களோட லெக்ஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம் பேக் டு நியூட்ரல் பொசிஷன். அடுத்த ஆசனா வந்து நம்ம லைங் டவுன் பொசிஷனில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லோவாக நீங்கள் ஒரு லைங் டவுன் பொசிஷனுக்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆசனா. உங்களுக்கு இப்போ நெக் பெயின் அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆசனா பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சிவியரான நெக் பெயினோ இல்லைனா ஸ்பைனல் இன்ஜுரியோ இருந்தால் இந்த ஆசனாவை பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஸ்லோவாக படுத்துக்கோங்க. உங்கள் 2 பாம்ஸையும் உங்களோட ஷோல்டர்ஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ஹெட்டை லிஃப்ட் பண்ணி உங்களோட க்ரௌன் ஆஃப் த ஹெட்டை நல்லா கீழே கொண்டுட்டு வரீங்க. இப்போ உங்களால் இதில் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கேயே பேலன்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா உங்களோட கையை கொண்டு வந்து உங்களோட ஹிப்ஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஒரு 5 times நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் கையை கொண்டுட்டு வந்துட்டு ஸ்லோவாக உங்கள் தலையை கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களோட ஹேண்ட்ஸை கொண்டு வந்து உங்களோட ஹிப்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 breaths வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி உட்கார பொசிஷனுக்கு வந்துடுங்க. கடைசியாக ஒரு பிராணாயாமம் பார்க்க போகிறோம். அது வந்து உஜ்ஜயி பிராணாயாமா. உஜ்ஜயி பிராணாயாமா எப்படின்னா உங்களோட த்ரோட்டை கண்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சவுண்ட் உங்களுக்கு வருது இல்லை, அதே மாதிரி இப்போ வாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் மூக்கில் அந்த சவுண்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் சவுண்ட் வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா மூக்கிலேருந்து வரலங்க, ஆனால் உங்களோட த்ரோட்லேருந்து வருது. நாங்கள் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் நல்லா ஃபீல் ஆகும். நீங்கள் பாருங்கள். இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். இது எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வரது கஷ்டம்தான். நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பலூனை ஊதும்போது எவ்வளோ வந்து எனர்ஜியோடு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊதுவோம். நல்லா ஃபுல்லாக உங்களோட சீக்ஸை ஃபில் பண்ணிப்பீங்க ஏரில். அதே மாதிரி நீங்கள் பலூன் ஊதுற மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் மூக்கு வழியாக அந்த பலூனை ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியான ப்ராக்டிஸ் ஆகும். நாங்கள் ஒரு 3 times இதை செஞ்சு காமிக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஹேல், எக்ஸ்ஹேல், inhale, exhale, inhale, exhale. இந்த எபிசோடில் இருக்கிற ஆசனாஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தைராய்டை மேனேஜ் பண்ணலாங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நான் வந்து ஜோஷ்னா, இவங்க தாரிணி. இது ட்வின் பேர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச்.
பாய். கிலோ கணக்குல இல்ல டன் கணக்குல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழ்னுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.